தற்போது கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்த நிலையில தற்போது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல ஆக்சுவலா வரவேற்கத்தக்கது. ஏன்னா கைலாஷ் வித்யார்த்தி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஓட்டிங் ரைட் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்களை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா நீட் வருமா வராதாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன், நீட் வந்ததுக்கு அப்புறம் அது ரிசல்ட் வருமா வராதாங்கிற கன்ஃபியூஷன், இது மாதிரி எண்ணற்ற கன்ஃபியூஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டெப் எடுத்தது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா சக்சசிவா எல்லா அட்மிஷன்ஸும் நீங்க அந்தந்த ஸ்டேட்டோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ட் அந்த ஸ்டேட்டோட மற்ற அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்டனரி சயின்சஸ் மற்ற என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லா அட்மிஷன்ஸுமே போஸ்ட்போன் ஆகும். அதுல உள்ள நல்ல சீட்ஸும் காலியா இருக்கும். அதனால இது இந்த தருணத்துல இவங்க எடுத்து இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுங்கிறது மிக மிக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுங்கிறது வரவேற்கத்தக்கது. திரு நெடுஞ்செழியன், ஒரு பக்கம் அடுத்த கட்டத்துக்கு இந்த மாணவ சேர்க்கை நகர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்க வேளையில இன்னொரு பக்கம் இந்த வினாத்தாள்கள்ல ஒரு குளறுபடி இருக்கு, அதையும் நம்ம கருத்தில் எடுத்து பார்க்கணுன்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இல்ல உண்மைதான். பட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம வினாத்தாள்கள்ல குளறுபடிங்கிறது பேசிக்கலி சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் யாருக்கும் வரது இல்லை. இப்ப பிட்ஸ் பிளானிங் கண்டக்ட் பண்றதோ இல்ல ஜேஇ மெயின் கண்டக்ட் பண்றதுலயோ நீங்க ஒரே கொஸ்டின் பேப்பருங்கிறது எல்லாருக்குமே வருவதற்கான சாத்தியம் கிடையாது. அந்த கொஸ்டினை அதுல அவங்க கிளாசிஃபை பண்ணுவாங்க. யார் செட் பண்றாங்களோ ஈஸி, மீடியம் அண்ட் டஃப்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. அந்த ஈஸி, மீடியம், டஃப் ஒவ்வொரு ரேஷியோ. இப்போ பிசிக்ஸ்ல ஒரு 45 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அது ஒரு 25 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இல்ல 15 கொஸ்டின் மீடியமா இருக்கும், 5 கொஸ்டின் டஃபா இருக்கும். ஸோ இந்த ரேஷியோல தான் எல்லாம் இப்போ வேர்ல்டு வைட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க எல்லாமே இப்போ நீங்க ஆல் இன் வேர்ல்டு எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க ஜிஆர்இ, டோஃபல் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரே கொஸ்டின் பேப்பருங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இது கல்வித்துறைகள்ல மாற்றங்கள்ல இதெல்லாம் எஜுகேஷனிஸ்ட் தி அண்டர்ஸ்டாண்ட். பட் இது எந்த லெவல்ல ஆர்குமெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் எவ்வாறு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் என் மாணவர் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எப்படி வேணாலும் அவர் எழுதுவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணணும். ஏன்னா இதுல சயின்ஸ் இஸ் சயின்ஸ், நோபடி கேன் சேஞ்ச் தி சயின்ஸ். சயின்ஸ்ல அவன் புரிதல் எப்படி இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்றாங்க. இதுல இது சுலபமா இருக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத ஆர்கியூ பண்றதை விட என்னோட மாணவர்களை நான் தரமான கல்வியை கொடுக்குறேன், நான் நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. இதே உங்களுக்கு அட்வான்ஸ்க்கு எக்ஸாம் இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கு பிட்ஸ் பிளானிங், எய்ம்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருந்தது. அன்னைக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா கல்வியில நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய முறைகள் ஷார்ட்கட்ஸ் கொடுத்து மாணவர்களை நம்ம வேற மாதிரி கொண்டு போறதுனால மாணவர்கள் இதை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னா 12 வருஷமா நம்ம கொஸ்டின் பேப்பரை மாத்தல, சிலபஸை மாத்தல. இதெல்லாம் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் இட்ஸ் நீட் ஆஃப் த அவர். அப்பதான் எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆனதான் நம்ம மாணவர்கள் உலக தரத்துல போட்டியிட முடியும். நன்றி திரு நெடுஞ்செழியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.